ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 36ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்க்க போகிறோம். முதல்ல மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட 5 தேதிகளில் நமக்கு பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாகவே நமக்கு வெப்பநிலை காணப்படும். இது தவிர இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நமக்கு லேசான பனிக்காற்று காணப்படும். இதுக்கப்புறம் மார்ச் 17, மார்ச் 18, 19 ஆகிய 3 நாட்கள், அதாவது வரும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்களில் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். ஆங்காங்கே மதியம் அல்லது மாலை நேரங்களில் கருமேகங்கள் உருவாக தொடங்கிடும். ஸோ இந்த 3 நாட்கள் ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது தென் மாநிலங்கள் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏதாவது சில இடங்களில் மட்டும் லேசான மழை எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் மார்ச் 20ஆம் தேதி இரவு மற்றும் அதிகாலையில் பனிக்காற்றுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். புழுக்கம் அதிகமாகிடும். பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும், புழுக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் இரவு நேரத்துலேயும் புழுக்கம் வர ஆரம்பிச்சிடும். இந்த புழுக்கத்தினால தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை தொடங்க ஆரம்பிச்சிடும். ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு நேரங்களில் நமக்கு மழையை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் வெப்பச்சலன மழை இருக்குங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம். கோடைக்கால மழையை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாது. ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து சில இடங்களில் மழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமலே போகலாம். ஸோ இந்த வருடம் கோடைக்காலங்கிறது மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களில் கடுமையான வெப்பநிலை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமான வெப்பநிலை இருக்கும். அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை தமிழ்நாடு முழுவதும் தொடங்க ஆரம்பிச்சிடும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.